இப்படி நின்று பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தியா அவன் முன்னாடியே நான் சைட் அடிக்கிறேன், செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ இப்படி திருப்ப நான் கேட்டியா நான் உன்னை செருப்பால் அடிப்பேன்னு சொன்னேன்னு. பிக் பாஸ் மாதிரியான ஒரு ரியாலிட்டி ஷோல, ஒரு நேஷனல் ஷோல விஜய் பார்வதியை செருப்பால் அடிப்பா அப்படின்னு சாண்ட்ரா சொல்றாங்க. ஏன் செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய கணவரான பிரஜனை உங்க கண்ணு முன்னாடியே நான் சைட் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி விஜய் பார்வதி சொன்னோன்னே அப்படி ஒன்று நடந்தா கண்டிப்பா நான் செருப்பாலே ஒன்று அடிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடந்தது அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல பேச போறோம். அதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க. விஜய் பார்வதியை சாண்ட்ரா வந்து செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் உள்ளே சொல்றாங்க, அங்கேயே அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய் பார்வதி வந்து நம்ம பிரஜன் வந்து நின்றுட்டு இருக்கும்போது அந்த ஹோட்டல் டாஸ்க்ல கேஷுவலா தன்னோட கையை வந்து தன்னோட 2 ஷோல்டர்லயும் பிரஜனோட ஷோல்டர்ல போய் போடுறாங்க. ஷோல்டர்ல நான் வந்து இப்படி இது பண்ணேன், அதை நீங்க உடனே வந்து இப்படி வந்து பண்ணீங்க. விஜய் பார்வதி என்னமோ நான் கேஷுவலா தான் ஒரு அண்ணனா நினைச்சுதான் 2 கையும் தூக்கி இப்படி போட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிரஜன் வந்து அப்படி போட்ட அடுத்த செகண்டே வந்து 2 கையும் கோபமா தட்டி விட்டு எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, இந்த மாதிரி வேலை எல்லாம் என்கிட்ட செச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன காரணத்துல பிரச்சனை அப்படி சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, எனக்கும் வைஃப் இருக்காங்க, அதே வைஃப் கண்டஸ்டண்டா இருக்காங்களா இல்லைனாலும் நான் ஒரு எத்திக்ஸோட வாழ்றேன். எனக்கு எந்த கெட்ட பழம் கிடையாது, எனக்கு ஒரு பேர் எடுத்து வச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, பெண் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நான் வளர்ந்த விதம் அப்படி. நான் ஒரு போராட்டத்தில் தாண்டி அடுத்த கட்டத்துக்காக இங்க வந்திருக்கேன். என்ன வச்சு கண்டென்ட் கிரியேட் பண்ண வேண்டாம், அது வேற கண்டென்ட் பார்த்துக்கலாம். நான் வந்து ரொம்ப மண்டிட்டு கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட, ப்ளீஸ் எனக்கு இது பிடிக்கும். எனக்கு தங்கச்சி வேண்டாம், அக்கா வேண்டாம், ப்ளீஸ். பிரஜன் வந்து தெளிவா ஒரு விஷயத்த சொல்றாருங்க. இங்க கண்டென்ட்ங்கிற பேர்ல ஆளுக்கு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதுக்கான ஆள் நான் இல்லை, எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, என் மனைவி இருக்காங்க, என் மனைவி இங்க போட்டியாளரா இருக்காங்க. என் மனைவி போட்டியாளர் அப்படிங்கறத தாண்டி எனக்குன்னு ஒரு எத்திக்கோட நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து எந்த கெட்ட பழக்கம் கிடையாது, எனக்கு வெளியில கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, பாய் ஃப்ரெண்ட் கிடையாது. நான் இந்த பிக் பாஸுக்கு வந்து ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் இங்க வந்திருக்கிறேன். அதனால தயவு செஞ்சு உங்களுடைய விளையாட்டை என்கிட்ட வச்சுக்காதீங்க. அதுக்கான ஆள் நான் இல்லை, அதுக்கு வேற ஆளை நீங்க பாத்துக்குங்க அப்படின்னு வந்து தெளிவா பதிவு பண்றாரு. இப்படி சொன்ன ஒரு பிரச்சனைக்கும் சாண்ட்ராக்கும் விஜய் பார்வதிக்கும் இடையில எப்படி சாண்ட்ரா சூடாகி நான் செருப்பால் ஒண்ணு அடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா, அண்ணன் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருந்த விஜய் பார்வதி நம்ம சாண்ட்ரா கிட்ட போயிட்டு உங்க முன்னாடி கண்டிப்பா நான் உங்க ஹஸ்பண்ட வந்து சைட் அடிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. பாத்துட்டு இருந்தேன். பார்த்தியா அவன் முன்னாடியே நான் சைட் அடிக்கிறேன், செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன். நீ என்னைய பார்த்து சொல்லிருக்க, நீ அவரை சைட் அடிக்கிறேன்னு. ஓகேவா? அண்ணனை சைட் அடிக்கிறேன்னு சொல்லலாம். அது உன்னோட இதுல கரெக்டா நீ சொல்லு. மக்களே, அண்ணனை சைட் அடிக்கிற அப்படின்னு விஜய் பார்வதி சொன்னது சரியா தவறா? பிரஜன் செய்தது சரியா தவறா? நம்ம சாண்ட்ரா நடந்துகிட்ட விதம் சரியா தவறா அப்படிங்கறத நீங்க தான் கமெண்ட் பண்ணணும். பிக் பாஸ் பத்தின லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க யார் மேல தவறு, யார் செய்தது சரி அப்படிங்கறத நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.